நான் பேசக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கானது இல்லை. இதோ இங்கே முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்களே, இவர்களுக்கானது இல்லை. என் மாணவ கண்மணிகளே, உங்களுக்கான சில விஷயங்களை நான் என் சிந்தனையில் சுமந்து வந்திருக்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த கல்வி நிறுவனமாவது அல்லது எந்த தலைவராவது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் நம்பாதீர்கள். ஏன் தெரியுமா? யாராலும் யாருக்கும் வெற்றியை தர முடியாது. நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள்தான் ஜெயிக்கிறோம் என்பதனை மாணவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயத்தை சொல்றேன். இது திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு மேடையில திராவிட கருத்துக்களில் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த தலைவர் இருக்கிறார். ஆனால் பக்கத்துல எல்லாம் பார்த்தா சாமி படமா இருக்கு. இறைவன் பெயரினால் ஒரு கல்லூரி, அருள்மிகு கபாலீஸ்வரர் அவர்களுடைய பெயரினால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். நான் தமிழ் படித்தவள், அதனால் இதை துணிச்சலாக சொல்லுகிறேன். அது யாராக இருந்தாலும், தன்னை நம்பியவர்களாக இருந்தாலும் தன்னை நம்பாதவர்களாக இருந்தாலும், தான் படைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு, சமூகத்திற்கு தன் உழைப்பினால் நன்மை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால், இதோ உட்கார்ந்திருக்கிறாரே கபாலீஸ்வரர், அவர் என்ன செய்வார் தெரியுமா? எழுந்து அவர் முன்னால் வந்து, சபாஷ், வா, இந்த உலகத்திற்கு நீ உதவி செய்கிறாயா, நான் உன் முன்னால் நடிக்கிறேன் என்று சொல்வாராம். இதை நான் சொல்லவில்லை, திருவள்ளுவர் சொல்கிறார். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும் என்று சொன்னாரே, அப்படி தெய்வம் முன்னால் வந்து நின்று நீ செய் என் மக்களுக்கு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறாரோ? இப்படி யோசித்து பார்க்கிறேன். கட்டடங்களை அமைத்து தருதல் என்பது, சார் நீங்க முதலமைச்சர், நீங்கள்லாம் அமைச்சர்கள், நான் ஒரு பேராசிரியை. காலையில நல்ல காட்டன் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு காலேஜுக்கு போய் கையெழுத்து போடும் பொழுது ஒருத்தருக்கு இல்லை, ஒரு சில பேருக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்றது உண்டு. என் தாய் தகப்பன் உட்பட, எனக்கு ஆசிரியர்களாக இருந்து எனக்கு பாடம் தந்தவர்கள் உட்பட, மற்றவர் யாருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தெரியுமா? திராவிட கருத்துக்களை, கொள்கைகளை தன் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு ஆட்சியை அமைத்த அந்த பெருமக்கள் இல்லை என்றால் என்னை போன்றோர்கள் கல்லூரிகளில் பேராசிரியர்களாக வந்துவிட முடியுமா? பாடம்தான் பெற்றுவிட முடியுமா? இவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய குழந்தைகளுக்கு அது புரியாது. வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். என் வயதிற்கு வருகின்ற பொழுது இதே போல் நின்று இவர்களை நீங்கள் புகழ்ந்து நன்றியை செலுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்பதற்கான ஒரு வரலாற்று செய்தியாக நான் இதை முன்வைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, பிப்ரவரி 21, 2019 எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாள். பிப்ரவரி 21, ஏன்னா அது தாய்மொழி தினம். அந்த தாய்மொழி தினத்தை நீட் தேர்விலே வெற்றி பெறாமல், சமூக நீதி பாதுகாக்கப்படாத காரணத்தினால் உயிர் துறந்த அனிதா என்கின்ற அந்த குழந்தையின் பெயரால் மிகப்பெரிய அச்சீவர் அகாடமியை ஆரம்பிக்கிறார் தலைவர். இந்த வரலாறு நமக்கு தெரியணும். சரி, என்ன செஞ்சது அந்த அகாடமி? நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே, அச்சீவர்ஸ் என்றால் யார்? யார் நமக்கு வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் யார்? நான் ஒரு டீச்சர், நான் சொல்றேன், 98 மார்க் வாங்குறவங்க எல்லாம் அச்சீவர்ஸ் கிடையாது. 98 மார்க் வாங்குறவங்களை பார்த்து கை தட்டாதீங்க, இப்படி அண்ணாந்து பார்க்காதீங்க. நீங்க 36 மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, கை தட்டி காட்டி கொடுக்காதீங்க. கை தட்டி காட்டி கொடுக்காதீங்க. உங்களுக்காக தான் அரசு, உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் பேசுறோம். இந்த 98 வாங்குறவங்களுக்கு இல்லை. 36 வாங்குறீங்களா? எங்க அரசு, எங்கள் திராவிட மாடல் என்ன சொல்றது தெரியுமா? 98 பார்த்து பயப்படாத. என்ன செய்யலாம்? 36 வாங்கி இருக்கிறியா, அடுத்த டெஸ்ட்ல 38 வாங்கு. 2 மார்க் தானே, பரவாயில்ல, வாங்கு. அதுக்கு அடுத்த நாள் 39 வாங்கு. ஃபெயில் தான். ஒருவேளை நீ 39 வாங்கும் பொழுது உன்னுடைய வகுப்புல 98 வாங்குறவ 96 வாங்கி இருக்கலாம். ஆனால் சாதனை என்கின்ற வார்த்தையின் சூட்சுமம் தெரிந்த நான் சொல்லுகிறேன், 98 வாங்குகின்றவள் 96 வாங்குகிறாள் என்றால் தோற்கிறாள்.
36 வாங்குகின்ற நீ 39 வாங்குகிறாய் என்றால் நீ ஜெயிக்கிறாய் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அதற்கு தான் உன்னுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. நீ ப்ராக்ரஸ் காட்டு. நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். இவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்கிற தைரியம் ஏன் தெரியுமா? எது சொன்னாலும் அது அடுத்த நாளே நடக்குதுங்க. நம்ம ஆட்சியில எனக்கு பொண்ணு கிடையாதுயா, பையன்தான். எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களையே தூக்கி கொஞ்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். என் வீட்லயும் தான். எப்பதான் இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு விடிவு வரும்? இவங்களையே கொஞ்சிட்டா போதுமா? இந்த ஆண் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டாமா? புதுமை பெண்கள் திட்டம் சொல்கிறீர்கள், அந்த பெண்களுக்கே எல்லாம் செய்கிறீர்கள். அப்போ பசங்க என்னதான் செய்ய போறாரு பசங்களுக்காக என்று ஒரு நாள் நான் அயற்சியாக பேசி முடித்து ஒரு கூட்டத்தில் முடித்து வந்திருக்கிறேன். அடுத்த நாள் காலையில பத்திரிகையில் செய்தி வருகிறது, புதுமை பெண்களுக்காக மட்டும் இல்லை இந்த அரசு, தமிழ் புதல்வன்களுக்காகவும் இந்த அரசை நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்களும் பெண்களுமாக சேர்த்து தன்னுடைய தோளில் சுமக்கக்கூடிய பெரும் தந்தையை நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். அவர்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் மனம் கனிகிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஒரு நல்ல தலைவனை செதுக்கி 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 எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறீர்கள் ஐயா, உங்களுக்கு நன்றி. நான் ஒரு சின்ன செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். நான் ஏன்னு கேட்பேன் எல்லாத்தையும். டேலின்னு ஒரு பயிற்சி இருக்கு. இந்த டேலி பயிற்சியை கொடுத்து பெண்களையும் ஆண்களையும் பயிற்சி பெற செய்து 4051 பிள்ளைகளை உருவாக்கி மடிக்கணினிகளை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் செய்திருக்கிறார் நம்முடைய தலைவர். நான் நினைச்சேன் முதலமைச்சரா இருந்து இதெல்லாம் பண்றாரு போல இருக்குன்னு. இல்லைங்க, முதலமைச்சராக இருந்து அவர் செய்யவில்லை. மு.க. ஸ்டாலின் என்கின்ற பொறுப்பு மிக்க திராவிட குலத்தின் வீரனாக நின்று இந்த மக்களுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார். தன் தகப்பனாரின் கனவு ஒரு இயக்கம், கண்ணொளி இயக்கம். இந்த கண்ணொளி இயக்கத்தை இங்க எனக்கு என்ன தெரியுமா சார், நான் ராயப்பேட்டாவை காலி பண்ணிட்டு குளத்தூருக்கு வந்துடலாமான்னு நினைக்கிறேன். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இப்படி நடக்குது. இன்றைக்கு எத்தனை பேர் கண்கள் விரிந்தது தெரியுமா? இந்த மண்ணினுடைய வரலாற்றை நீங்கள் குழந்தைகளை தோண்டி பாருங்க. இந்த மண்ணிலே ஒரு கல்லூரியை நிர்மாணிப்பதற்கான மிகப்பெரிய அறிவை அந்த இயற்கை தந்து அதை பயனுள்ளதாக அவர் மாற்றி இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்க எல்லாருக்குமே ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன், 2 நிமிஷம் தான். எனக்கு யாரையாவது பார்த்தா, எங்க அப்பா சொன்னதுங்க, பார்த்துட்டு அப்படியே போவாத, கத்துக்கோ, பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசாத. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கைய இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கவனிக்காம சீரழிக்க போறது 2 பேர் தான். ஒருத்தவங்க வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்குது, இன்னொன்னு இடதுபுறத்தில் உட்கார்ந்துருக்குது. 2 பேரோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து விஷயத்தை கேட்டுக்கோ. என்ன ஒரு அரங்கம். நான் எப்பவுமே ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டா ஏன்னு கேட்பேன். எனக்கு தந்தை பெரியார் சொல்லி தந்தது, பேரறிஞர் அண்ணா சொல்லி தந்தது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொல்லி தந்தது, எங்களுடைய இன்றைய தளபதி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்ன தெரியுமா? அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காதே. சரியா? அப்பன் தண்ணீரை தோண்டிட்டாரு, கிணற தோண்டிட்டாருன்றதுனால உப்பு தண்ணீரை குடிக்காத ஏன்னு கேளு. எனக்கு நிறைய நாள் டவுட்டு. மேடையில் சைவ பெரியவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த முடிச்ச உடனே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போக போறாரு அமைச்சர். எனக்கு இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு டவுட்டு. இந்த பாம்பு இருக்குல்ல, இவங்கெல்லாம் கடவுளுங்கிறாங்களா சொல்றாங்களா? இப்போ இவர் போறாருல கிறிஸ்துமஸ் விழாவுக்கு, அவங்க அதை சாத்தானுங்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டுனா, இவங்கெல்லாம் சாமின்னு சொல்றதும் அவங்கெல்லாம் அதை சாத்தான்னு சொல்றதும் அந்த பாம்புக்கு தெரியுமாங்கிறது தான் என் டவுட்டே. அதுதான். அதுக்கு தெரியுமா? நான் அதனால விசாரிப்பேன். எதையுமே இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காகவே கேட்க மாட்டேன், விசாரிப்பேன். ஒரு 2 வார்த்தை நாம தொடர்ந்து சொல்றோம். ஆமினா புகுந்த வீடும் சொல்லுங்க. ஆமா புகுந்த வீடும். ஆமா உன் வீட்டுக்கு வந்துச்சா? என்னைக்காவது ஆரம்பிச்சிருக்குமா? அது என்ன ஆமினான்னு சொல்ற நம்ம வீட்டு பிள்ளைய பேரை? எனக்குள்ள ஒரு கேள்விதான். அப்புறமா போய் பார்த்தா அதுக்கு வேற அர்த்தம்.
இந்த ஆமையை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன். அது என்ன பாவம் செய்தது? நான் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போனா, சீன நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற ஹாங்காங்ல மக்காவுங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் வாசல்லையே 2 ஆமையை வச்சிருக்கான். சாமி உள்ள வாங்குறான். நாம உள்ள பூந்தா உருப்பட மாட்டோங்கிறோம், அவன் உள்ள வாங்குறான். ஆமையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். குழந்தைகளை, நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு செய்தியை கடத்திட்டு போறேன். இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற அத்தனை பிராணிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழுகின்ற ஒரே பிராணி ஆமை. மினிமம் 300ங்க. இன்னொரு ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் பயந்தே போன அந்த செய்தியை கேட்டு. கடல் இருக்குல்ல, கடல்ல நீந்துறதுல திமிங்கலத்தை விட அதிக கிலோமீட்டர் நீந்துகின்ற பிராணி ஆமை. அது எப்படி? ஸ்லோ அனிமல் தானே அது. கேட்டா இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, அத 300 வருஷத்துல எங்க முட்டை போட்டாலும், எங்க முட்டை போட்டுச்சு அங்கதான் போய் முட்டை போடும். சிட்னில இருந்தாலும் கன்னியாகுமரியில தான் வந்து போடும். அந்த மாதிரி ஒரு நினைவு. இன்னொரு விஷயம் சொல்றேன், திசை அறிவு மிகுந்தது ஆமை. கடலாடிகளாக இருந்த தமிழர்கள் ஆமையை வைத்துதான் திசையை கணித்தார்கள் என்று தமிழ் மரபு நூல்கள் சொல்லுகின்றன. எடுத்து பார்த்தையா, எப்படிதான் இது டிராவல் பண்ணுதுன்னா, உங்க எல்லாருக்குமான செய்தி எப்படி டிராவல் பண்ணுது தெரியுமா குழந்தைகளே? டைரக்டா டிராவல் பண்றதே இல்லை, ஸ்லோவா போகுமா. சிட்னில இருக்குது ஒன்று, 45 நாள்ல கன்னியாகுமரிக்கு போனோம், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு, கடல்ல இருக்கக்கூடிய உள் நீரோட்டம் இருக்குல்ல, ஆறு வந்து சேர்ற நீரோட்டங்கள் இருக்குல்ல, அந்த நீரோட்டங்களை தன்னை சேர்த்து கொள்ளுமா. வடக்கு நோக்கி போகும்போது தெற்கு நோக்கிய பயணத்தில் அது அப்படியே போகுதுன்னா, கலண்டு வெளியில வந்து நின்று அடுத்த நீரோட்டத்துக்காக காத்திருக்குமா. உள்நீரோட்டங்களில் தன்னை இணைத்து 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 தன்னுடைய டெஸ்டினேஷனை 45 டேஸ்ல வந்து சேருமா ஆமை. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்? இவர்கள் எல்லாம் உள்நீரோட்டங்கள், நாம் எல்லாம் ஆமைகளாக இருக்கிறோம். நம்முடைய டெஸ்டினேஷனை நாம் அடையணும் என்றால் இந்த உள்நீரோட்டங்களில் உங்களை நீங்களே இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கான வாசலை குழந்தைகளே தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்று கேளுங்கள். சுயமரியாதையுடன் இருங்கள், சுதந்திரமாக இருங்கள். இவர் இருக்கிறார், நமக்கு என்ன கவலை? நன்றி, வணக்கம்.